முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி வழங்கும் விஷயத்தில் அவர்களிடமே விளக்கம் கேட்டது ஏன் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிரான 98 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கந்தசாமி மற்றும் விஜய கார்த்திகேயன் ஆகிய 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி அளிப்பது தொடர்பாக கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி விளக்கம் அளித்து பொதுத்துறை செயலாளர் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடிதம் எழுதியிருந்தார். கடந்த 5 மாதங்களாக பொதுத்துறை செயலாளரிடமிருந்து இந்த கோப்புகள் நிலுவையில் வைத்தது ஏன் எனவும் அப்போதைய மற்றும் தற்போதைய பொதுத்துறை செயலாளர் விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது தாமதத்திற்கான காரணத்தை விளக்கி பொதுத்துறை செயலாளர்கள் முன்னாள் மற்றும் தற்போதைய பொதுத்துறை செயலாளர்கள் சார்பில் விளக்கம் அளித்து மனு தாக்கல் செய்யப்பட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜராகியிருந்த தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்யன் IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி வழங்குவது தொடர்பான கோப்புகள் கடந்த மாதம் 22ஆம் தேதி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். பொதுத்துறை செயலாளர்கள் மனுவை சுட்டிக்காட்டிய நீதிபதி வழக்கு தொடர அனுமதி அளிக்கும் விஷயத்தில் குற்றம் சாட்டப்பட்ட IAS அதிகாரியிடம் விளக்கம் கேட்பது ஏன் எனவும் இது போன்ற நடைமுறை இதுவரை கேள்விப்பட்டதில்லை எனவும் தன்னுடைய கருத்தினை பதிவு செய்தார். மேலும் IAS அதிகாரிகளுக்கு மட்டும் ஏன் இந்த சிறப்பு சலுகைகள் என தரமாரியான கேள்வி எழுப்பிய நீதிபதி இந்த நடைமுறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார். பின்னர் வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.